புதிய ஏற்பாட்டின் முதல் புஸ்தகமாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறோடு ஆரம்பமாகிறது. இதிலே தாமார், ராகாப், ரூத், பத்சேபால், மரியாள் ஆகியவர்களின் பெயர்கள் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது பெண்களுக்கும் வேதாகமத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நமக்கு காண்பிக்கிறது. ஏனென்றால் பொதுவாக கிழக்கத்திய மரபு வரலாற்றில், குறிப்பாக யூத குலத்தில் பெண்களின் பெயர்களை வம்ச வரலாற்றில் காண்பது மிகவும் அரிது. இந்த பெயர் பட்டியலில் தங்கள் வாழ்க்கையில் தவறான நிலையில் காணப்பட்ட தாமார், ராகா போன்றவர்களின் பெயர் இடம்பெற்றிருப்பது நமக்கு மிகுந்த வியப்பாக இருக்கலாம். சிறப்பான வாழ்க்கை மற்றும் பரிசுத்த ஜீவியம் வாழ்ந்த பெண்கள் மட்டும் இதில் இடம்பெறாமல், வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் தடுமாறி விழுந்தவர்களும், ஆண்டவருடைய சந்நிதியில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர்களும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டு இயேசுவின் வம்ச வரலாற்றிலேயே இவர்கள் இடம் பிடித்திருப்பது தேவனுடைய கிருபையே. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்ற 5 பாக்கியவதிகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நம் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலில் தாமார். தாமார் ஒரு கானானிய பெண். தனது வாலிப வயதில் புருஷனை இழந்தவள். அந்த நாட்டு பாரம்பரியத்தின்படி தனது புருஷனின் சகோதரனையும் திருமணம் செய்து அவனோடும் வாழ முடியாமல் அவனையும் மரணத்தில் இழந்த பரிதாபமான விதவை பெண் இவள். மேலும் தனது கணவனின் 2வது சகோதரனை அவளது மாமனாராகிய யூதா அவளுக்கு திருமணம் செய்து தருவார் என எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்த விதவையான வாலிப பெண். ஆனால் இவள் தந்திரமாக தன் மாமனார் யூதாவின் மூலமே கர்ப்பவதியாகி இரட்டை பிள்ளைகளாகிய பாரேஸ் மற்றும் சேராவை பெற்றாள். இந்த பாரேஸின் தலைமுறையில்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குடும்ப உறவிற்கு எதிராக செயல்பட்ட தாமாரின் இச்செயல் தேவனின் பிரமாணத்தை மீறிய மிகப்பெரிய பாவ செயல். ஆனால் தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற மனிதரின் குறைகளையும் தாண்டி செயல்படுகிறார் என்பதற்கு இவள் ஒரு எடுத்துக்காட்டு. தீமையை தேவன் நன்மையாக மாற்றி தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்பதற்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு. புற இனத்தாலும் வாழ்வின் தவறிழைத்தவளுமான தாமார் மூலம் மேசியாவின் முன்னோரான தாவீது ராஜாவை தேவன் தோன்ற பண்ணினார். இந்த பாவியான ஸ்திரீக்கும் தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. இந்த தாமார் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டது தகுதியில்லாத நபரின் மேல் தேவன் காட்டும் இரக்கத்தின் வெளிப்பாடு, தேவனுடைய கிருபையின் செயல். தன் வாழ்க்கையில் தவறிழைத்த யூதா மற்றும் தாமார் மூலம் மேசியா தோன்றினதும் வியக்கத்தக்க தேவனின் கிருபையே. இன்றும் பாவிகளாகிய நமக்கும் புதுவாழ்வு கொடுத்திருப்பது தேவனுடைய கிருபையே. அடுத்ததாக ராகாப். ராகாப்பும் ஒரு கானானிய பெண். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மகத்தான பலத்த செயல்களை, குறிப்பாக இஸ்ரவேலர் சிவந்த சமுத்திரத்தை கடந்த மிகப்பெரிய அற்புத செயலை கேள்விப்பட்டு அவரை முழு மனதுடன் விசுவாசித்தாள். விலைமாதுவாக இருந்த இவள் அவள் கொண்ட விசுவாசத்தினால் இஸ்ரவேலின் தேவன் பேரில் நம்பிக்கை உள்ளவளாக இருந்தது ஆச்சரியமானது. மேலும் இஸ்ரவேலின் வேவுக்காரர் 2 தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவர்களை உபசரித்து பாதுகாத்து பத்திரமாக திருப்பி அனுப்பியவள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் எரிகோ பட்டணத்தை இஸ்ரவேலர் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுப்பார் என்பதை நன்கு அறிந்திருந்தாள். அந்த எரிகோ பட்டணம் அழிக்கப்படும் போது தானும் தன் குடும்பமும் பாதுகாக்கப்பட சிவப்பு நிற கயிற்றை அடையாளமாக தனது வீட்டின் ஜன்னலில் கட்டி நான் காப்பாற்றப்படுவேன் என்று நம்பிக்கையுடன் இருந்தாள். அதே போலவே எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. இஸ்ரவேலர் எரிகோ மக்களை கொன்று சங்காரம் செய்த போது இந்த ராகாப் அவளின் விசுவாசத்தின்படியே அழிவை காணாது தேவனது கரத்தினால் பாதுகாக்கப்பட்டு உயிர் பிழைத்தாள். பின்பு இஸ்ரவேலரோடு சேர்ந்து வாழ்ந்து அங்கே ஒரு பிரபுவான சல்மோனை திருமணம் செய்து தன் இல்லற வாழ்க்கையை நடத்தி வந்தாள். அவ்வண்ணமே இன்றும் மனம் திரும்பி தங்கள் பாவங்களை ராகாப்பின் சிவப்பு கயிற்றுக்கு அர்த்தமான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி கொண்ட எவரையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதற்கும், யூதர் அல்லாத பிற இனத்தவருக்கும் கிறிஸ்துவின் நிமித்தம் தேவ ஆசீர்வாதங்களுக்கு உரிமை உண்டு என்பதற்கும் ராகாப் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த ராகாப்புக்கும் சல்மோனுக்கும் பிறந்த குமாரன் தான் போவாஸ், ரூத்தின் கணவன். தாவீது ராஜா இவர்களின் வம்சத்தில் பிறந்தவன். இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் பிறந்தார். விலைமாதுவாக இருந்த ராகாப்பின் விசுவாசம் அவளை பரிசுத்த சந்ததியின் தாயாக மாற்றும் சிலாக்கியத்தை அவளுக்கு கொடுத்தது. 3வதாக ரூத். ரூத் ஒரு மோவாபிய பெண். இவளும் வாலிப வயதில் கணவனை இழந்த விதவை. தன் மாமி நகோமியின் மூலம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்தாள். தன் மோவாபிய குடும்பத்தாரின் தெய்வங்களை விட்டுவிட்டு இஸ்ரவேலின் கர்த்தரை தனது தேவனாக ஏற்றுக்கொண்டாள். தன் கணவன் மக்லோனின் மறைவிற்கு பின் அவள் மாமியார் நகோமி அவளை தன் தாய் வீட்டிற்கு போகும்படி வற்புறுத்தினாலும், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்,
உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என மன உறுதியாக அறிக்கையிட்டு தன் மாமியோடு பெத்லகேம் சென்றாள். தெய்வ செயலாக நகோமியின் உறவின் முறையான போவாசின் வயலில் வேலை செய்து அவனையே திருமணம் செய்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றாள். குணசாலியான இந்த ரூத்தின் கொள்ளுப்பேரன்தான் தாவீது ராஜா என்பது குறிப்பிடத்தக்கது. புற இனத்தாளாகிய மோவாபிய பெண்ணாகிய குணசாலியான ரூத்தும் மேசியாவின் வம்ச வரலாற்றில் இடம்பெறும் பாக்கியத்தை பெற்றாள். 4வதாக பத்சேபால். இந்த பத்சேபால் தாவீதின் படைவீரனான உரியாவின் மனைவி. ஆனால் தாவீது அரசர் அழைத்ததும் தன் கணவனுக்கு தெரியாது தாவீதின் பாவத்துக்கு இணங்கியவள். அவளது கணவன் உரியா தாவீதின் தந்திரத்தினால் கொலை செய்யப்பட்டதால் விதவையானாள். தாவீதுடன் உறவு கொண்டதால் பெற்ற பிள்ளையை இழந்தாள். அதன் பின் சாலமோனை பெற்றாள். இந்த சாலமோனை அடுத்த அரசன் ஆக்குவதற்கு தாவீது ராஜாவிடம் வாக்குறுதியை பெற்றிருந்தாள். பத்சேபால் தாவீதுடன் இணைந்து கணவனாகிய உரியாவிற்கு விரோதமாக செய்த தவறான தாம்பத்திய உறவை இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னராகிய தேவன் மன்னித்து அவளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் ஒரு இடம் கிடைக்க பண்ணினார். தேவனது எல்லையற்ற மன்னிக்கும் அன்பை மனிதர்களாகிய நாம் விளங்கிக் கொள்ள இயலாது. 5வதாக மரியாள். இந்த மரியாள் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த கலிலேய நகரத்தில் உள்ள நாசரேத் எனும் ஊரில் ஒரு குக்கிராமத்தில் வசித்து வந்தாள். மிக சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்த ஏழை பெண். நாசரேத் ரோம படை வீரர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பிரயாணம் செய்யும் நெடுஞ்சாலைக்கு அருகில் இருந்ததால் அங்கு அநேக கேளிக்கை விடுதிகள் இருந்தன. அதான் இப்போது இருக்கும் டிஸ்கோத்தே, பப்பு, கிளப்பு, பார்ட்டி போல அந்த காலத்தில் இருந்த ஒன்றுதான். அங்கே விபச்சாரமும் வேசித்தனமும் சூதாட்டங்களும் சாதாரணமாக நடந்தன. இப்படிப்பட்ட இடத்தில் மரியாள் வாழ்ந்து வந்தாலும் தெய்வ பயத்தோடு தூய்மையான கன்னிகையாக வாழ்ந்தாள். இஸ்ரவேல் தேசத்தில் எத்தனையோ கன்னியர்கள் இருந்தாலும் இந்த மரியாள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவ ஆவினால் கற்பந்தரித்து இயேசு பாலகனை சுமந்து பெற்றெடுக்கும் பாக்கியத்தை பெற்றவள். மரியாள் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவள். தாவீதின் வம்சத்தில் பிறந்தவள். தச்சு வேலை செய்த யோசேப்பை திருமணம் செய்ய நியமிக்கப்பட்டவள். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட பின் தான் கேப்ரியேல் என்ற தூதன் மரியாளுக்கு தோன்றி மேசியாவாகிய இயேசு அவள் கற்பத்தில் பிறப்பார் என்ற செய்தியை அறிவித்தான். திருமணத்தை எதிர்நோக்கி இருந்த மரியாளுக்கு இந்த செய்தி நிச்சயம் அதிர்ச்சியையும் பயத்தையும் கொடுத்திருக்கும். திருமணம் செய்ய போகிற யோசேப்பின் சந்தேகம், கன்னிமையின் காலத்தில் அனுபவிக்க வேண்டிய அவமானம், நிந்தை, பரியாசம் இவைகள் அவள் மனதை ஆட்டி படைத்திருக்கும். அதனால்தான் அவள் தூதனிடம் இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்று நியாயமான கேள்வியை கேட்கிறாள். ஆனால் தூதனான கேப்ரியேலோ அவளிடம் ஒரு புதிரான செய்தியை அறிவிக்கிறான். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் என்றும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றும் கூறினான். ஒரு நொடி நினைத்து பாருங்கள். திடீரென ஒரு வாலிப பெண்ணிடம் இப்படி ஒரு அதிர்ச்சி செய்தியை சொல்லியதும் அவள் மனதில் என்னவெல்லாம் ஓடியிருக்கும் என்று நினைத்து பாருங்கள். ஆனால் மரியாள் தான் கலங்கி பயந்திருந்தாலும் தூதன் மூலம் தேவனின் மகத்தான திட்டம் தன் மீது இருப்பதை அறிந்தாள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்ற ஆழமான விசுவாசத்தோடு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தாள். பா, இந்த இளம் பெண்ணினுள் எப்படிப்பட்ட விசுவாசம்! மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஸ்திரீயின் வித்தாக மேசியா வருவார் என்றும், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை ஒருவேளை மரியாள் விளங்கி கொண்டிருக்கலாம் என்று நினைக்க தோன்றுகிறது. தன்னை ஆண்டவரின் சித்தத்திற்கு அடிமையாக ஒப்பு கொடுத்த அவள் தேவனின் மீட்பு திட்டத்தில் ஒரு சிறப்பான பங்காளியானாள். தன் எதிர்காலத்தை குறித்தோ பிறர் தன்னை தூற்றுவார்களே என்று சிறிதும் கூட சிந்திக்கவில்லை. வேதாகமத்தில் இதனால் அவள் அடைந்த உபத்திரவங்கள் கூறப்படாவிட்டாலும் நிச்சயம் ஒரு பெண்ணாக அநேக விதமான பாடுகளை கடந்து சென்றிருப்பாள். தன் இனத்தாளாகிய எலிசபெத் வீட்டிற்கு சென்ற மரியாள் அவளுடன் சேர்ந்து ஆண்டவரை துதித்தாள், பாடலும் பாடினாள். இந்த மாபெரும் அற்புதத்திற்கு தேவன் என்னை தேர்ந்தெடுத்தாரே என்று தன்னை உயர்த்தாமல் மனத்தாழ்மையுடன் தேவனை துதித்தாள். இயேசு பாலகன் பிறந்த பின் யோசேப்புடன் சேர்ந்து தேவதூதன் மூலம் தேவன் வெளிப்படுத்திய திட்டங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்தாள். அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் தன் உள்ளத்தில் வைத்து சிந்தனை செய்து கொண்டிருந்தாள். இந்த மரியாள் கிருபை பெற்றவள், ஸ்திரீகளுக்குள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வேதம் கூறுகிறது. ஒரு கன்னி கர்ப்பவதியானால் ஏற்படக்கூடிய அவமானத்தை சகித்த பொறுமை, விசுவாசம், கீழ்ப்படிதல், மனத்தாழ்மை, தேவனில் களிகூறுதல் போன்ற சிறப்பான குணங்களை கொண்ட மரியாளுக்கு உலக இரட்சகராகிய இயேசுவை பெற்றெடுக்கும் சிலாக்கியம் கிடைத்தது. இந்த 5 பெண்களின் சந்ததி மூலமாக தேவன் இந்த உலகிற்கு மேசியாவை தந்தருளினார். அவர் மூலமே பாவிகளுக்கு இரட்சிப்பும் புற இனத்தவர்களுக்கு கிருபையும் கிடைத்து வருகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக இன வேறுபாடுகளும் ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகளும் நீக்கமடைகின்றன.
இதை எடுத்து சொல்லவே இப்படிப்பட்ட பெண்களின் பெயர்களை இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் மத்தேயு தனது முன்னுரையில் எழுதியுள்ளார். நம்முடைய வாழ்க்கையிலும் தங்களை அறியாமல் தடுமாறி விழுந்த எவரையும் நாம் ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவர்கள் மீது அன்பு செலுத்தி அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கும் போது அவர்கள் தேவனை கனப்படுத்துவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. குற்றம் குறைகளை தேவனிடத்தில் அறிக்கை செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு மனம் மாறும்போது தேவன் கிருபையினால் மன்னித்து புதுவாழ்வு அருள் செய்வார். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உலகத்தின் இரட்சகராக தோன்றிய மேசியா வாக்குத்தத்தத்தின்படி யூத குலத்தில் பிறந்தாலும் அவருடைய மன்னிக்கும் சுபாவம் தேசம், இனம் போன்ற எல்லைகளை தாண்டி உலகில் யாவரும் இரட்சிப்படைய விரிந்திருக்கிறது. அவரது எல்லையற்ற அன்பு ஆஹா நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. இயேசு கிறிஸ்துவினால் வரும் மேன்மையை பெற்று ஆசீர்வாதமாக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் முதல் எபிசோடு பவுலினால் பாராட்டப்பட்ட பெண்கள் பதிவை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளவும். மேலும் பல வேதாகம தகவல்களை அறிய நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.